யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணப்போவது மக்கள் திலகத்தின் 100வது படம் ஒளிவிளக்கு. ஒளிவிளக்கு 1968 செப்டம்பர் 20இல் வெளிவந்தது. அது தமிழகத்தில் எப்படி தன்னை நிலைநிறுத்தியது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒளிவிளக்கு மற்ற நடிகர்களின் 100வது படம்லாம் சும்மா வெறுமனே கண் துடைப்புக்காக ஓட்டினது தான். மெட்ராஸில் 4 தேட்டர் ஓட்டிட்டு, மதுரையில் ஒரு தேட்டரில் ஓட்டிட்டு 5 தேட்டரில் 100 நாள்னு சொல்கிறாங்க. ஆனால் வசூலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா டம்மி மாதிரி 50 நாள் 10 தேட்டர் தான் ஓடிச்சு. ஆனால் இங்கே ஒளிவிளக்கு 50 நாள் ஓடினது 70 தேட்டருக்கு மேலே, 72 தேட்டரில் 50 நாளைக்கு மேலே ஓடிருக்கு. 100 நாள் மிக குறைவான தேட்டர் தான், 3 தேட்டர் தான். மற்றபடி 90 நாளைக்கு மேலே நிறைய தேட்டர் ஓடிருக்கு. மிட்லன் பிராட்வே, அகஸ்தியா, மகாலட்சுமி, நூர்ஜஹான். அப்புறம் அகஸ்தியா வேறு போட்டாங்க. அகஸ்தியாவில் வந்து 31 நாள் தீபாவளிக்கு எடுத்துட்டாங்க. கான்ட்ராக்டர் அவ்வளோதான். மதுரை மீனாட்சி 147, திருச்சி ராஜா 116, குழந்தை விஜயலட்சுமி 105, சென்னை பிராட்வே 92, மிட்லண்ட் 70, மகாலட்சுமி 77, நூர்ஜஹான் 70. அப்படி எல்லாமே வந்து நல்ல ஓனர் தான். 100 நாள் ஓட்டாமல் எடுத்துட்டாங்க. மாற்று நடிகருக்கு இப்படிலாம் விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. எல்லாத்தையும் 100 நாள் ஓட்டிடுவாங்க. இந்த பிராட்வேயில் 14வது வாரம் விளம்பரம் வரைக்கும் கொடுத்தாங்க. 100 நாள் விளம்பரத்தில் வந்து 3 தேட்டர் தான். மதுரை மீனாட்சி, திருச்சி ராஜா, குழந்தை விஜயலட்சுமி, இந்த 3 தேட்டர் தான். அப்புறம் பாருங்கள், வில்லிவாக்கம் ராயலில் 60 நாள், காஞ்சிபுரம் கிருஷ்ணா 56 நாள், பாண்டி நவீனா 80 நாள், சிதம்பரம் வடுகநாதன் 57, திருவண்ணாமலை மீனாட்சி 60 நாள். இப்படி அது மாதிரி கடலூரில் பாருங்கள், கடலூர் கிரவுண்ட் லக்ஷ்மி ரெண்டுலேயுமே 62வது நாளாக ஓடிச்சு. லக்ஷ்மியில் கூட கொஞ்சம் ஓடிச்சு. அது மாதிரி கடலூர் ரமேஷ்லேயும் வந்து படம் வந்து தொடர்ந்து ஓடிச்சு. பிராட்வே கபாலி, இது வந்து 12வது வார விளம்பரம். 12வது வாரத்தில் பிராட்வே மட்டும்தான் ஓடிச்சு. மாயவரம், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, திருவாரூர், விருத்தாச்சலம், திருக்கோயிலூர், கள்ளக்குறிச்சி, திருச்செங்கோடு, மேட்டுப்பாளையம், தாராபுரம் ஆகிய ஊர்களில் 50 நாளைக்கு மேலே ஓடிச்சு. சென்னையில் மிட்லண்டில் ரிலீஸ் ஆகும்போது அன்னைக்கு உள்ள கூட்டத்தை பாருங்கள். மக்கள் எல்லாம் கட் அவுட்டை வச்சு அவ்வளோ தூரம் கொண்டாடினாங்க. அப்புறம் உடுமலை, திண்டுக்கல், தேனி, போடின்னு, திருநெல்வேலி சென்ட்ரலில் 59, தூத்துக்குடி பாலகிருஷ்ணா 50, நாகர்கோவில் 50, திண்டிவனம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய ஊர்களையும் ஓடிச்சு தொடர்ந்து. படத்தின் வெற்றி வந்து மாபெரும் வெற்றி. மைசூரில் 55, சேலம் 91, கரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், விழுப்புரம், ஜெயங்கொண்டம், ஆத்தூர், நாமக்கல் ஆகிய ஊர்களில் தொடர்ந்து ஓடிச்சு. படத்துக்கு வந்து இசை MS விஸ்வநாதன், ஜெமினியோட தயாரிப்பு. எம்ஜிஆரோட முதல் படம் சதிலீலாவதியும் ஜெமினி தான். அவர் தான் வாசனெலாம் கதை வசனம்லாம் எழுதினார். 100வது படம் அவர் தான் தயாரித்தார். கோபிச்செட்டிப்பாளையம், ஊட்டி, பொள்ளாச்சி, பழனி, விருதுநகர், காரைக்குடி, ராம்நாடு, கோவில்பட்டி, தருமபுரி, பண்ருட்டி ஆகிய ஊர்களில் 50 நாளைக்கு மேலே ஓடிச்சு. படத்தில் வர்ற இந்த பாடல் காட்சி, தைரியமாக சொல், அந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆர் வந்து 9 கெட்டப்பில் வருவார். இதில் ஒரு 3, 2, 5 கெட்டப்பில் வர்றாரு. 5 கெட்டப்பில் வர்றாரு. அந்த பாடல் காட்சி அருமையாக படமாக்கியிருப்பாங்க. அது ரொம்ப சிரமப்பட்டு படமாக்கினாங்களாம். எம்ஜிஆரே ரஷ் பார்த்து தான் திருப்தி அடைஞ்சார். அடுத்து பார்த்திங்கன்னா, பரமக்குடி, திருப்பூர், சித்தூர், பெங்களூர் நியூ சிட்டி, லட்சுமி, ஸ்வஸ்திக், இலங்கை ராஜா, சயின்ஸ்தான், முருகன், சாந்தி, ஓடியன், கசினோ எல்லாம் சேர்ந்து மொத்தம் 4778 நாள் ஓடிருக்கு. இது இலங்கையில் ரிலீஸ் ஆகும்போது உள்ள விளம்பரம். எந்தெந்த தேட்டர் போட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பெங்களூரில் அந்த படம் வந்து போட்டு மறுவெளியீட்டில் கூட்டம், நல்ல கூட்டம், அதை எடுத்து போட்டிருக்காங்க அந்த ஸ்டில்லு. பெங்களூரில் வந்து முதல் தடவை வரும்போது 3 தேட்டரில் 50 நாளைக்கு மேலே ஓடிச்சு. நம்ம 50 நாள் தான் குறிப்பிட்டிருக்கோம், எவ்வளோ ஓடிச்சுன்னு கரெக்டாக தெரியல. நியூ சிட்டி, ஸ்வஸ்திக், லக்ஷ்மி 50வது நாள் விளம்பரம் இது. ஆக்சுவலாக அதுக்கு மேலே எவ்வளோ நாள் ஓடிச்சுங்கிறது நான் கரெக்டாக தெரியல. இது வந்து மகாலட்சுமியில் வந்து மறுவெளியீட்டில் படம் வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. ஹவுஸ்ஃபுல்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த காட்சி தான் இது. வெளிநாட்டிலையும் ரிலீஸ் ஆச்சு. சிங்கப்பூர், மலேசியா எல்லா ஊர்லேயும் ஒளிவிளக்கு எல்லா நாடுகள்லேயும் ரிலீஸ் ஆகி ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது இலங்கை யாழ்ப்பாண ராஜாவில் 150 நாள் விளம்பரம். அப்புறம் மறுவெளியீடு 3வது வெளியீடில் மறுபடியும் 100 நாள் ஓடிச்சு ஒளிவிளக்கு. 79ல் வந்து 3வது வெளியீடு மறுபடியும் ஓடிச்சு. இல்லை 8லேயும் 9வது வாரம் 8வது வாரம் அப்படி படத்தின் வெற்றி நான் அளவே இல்லை. சரி நேரத்தில் தூத்துக்குடியில் மறுவெளியீடு வந்துக்கிட்டே இருந்துச்சு. தூத்துக்குடி சத்யாவில் மறுபடியும் போட்டாங்க. இந்த படத்தின் வெற்றிக்கு நிகராக வேறு எந்த படம் சொல்ல முடியாது. நன்றி நேயர்களே, வணக்கம்.